ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இப்போ எவ்வளோ 1:00 1:30 ஆயிருக்கும். எக்ஸாம் முடிச்சுன்னு இப்போ தான் வராங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் பாருங்க, பின்னாடி ஃபுல்லாக இருக்கிறாங்க பாய்ஸுங்க. எப்படி பண்ணேன்னு கேட்டால் பாசிங் மாதம் வருமா கவலைப்படாதுன்றாங்க. ஆனாலும் ஒரு பதட்டம் தானே ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, நாங்கள் வீடியோ போகணுன்னு காலையில் கிளம்பும் போது நினைச்சோம். சப்பாத்தி செய்யும் போது ஆல் த பெஸ்ட்டு செகண்ட் யூவிசி 12th எக்ஸாம் அட்டன் பண்ணுறவங்களுக்கு எல்லாருக்கும் சொன்னோம். ஓகேங்களா, அப்புறம் என்னென்ன விஷயம் பேசலான்னு. யாரும் பயந்துக்காதீங்கோ, பயமாக எக்ஸாம் எல்லாம் எழுதாதீங்கோ. சைடாக போக சைடாக ಅಯ್ಯೋ ಬೆಮ್ಮ ಸ್ಕೂಲ್ ಬಸ್ ಹೋಗ್ತಾ ಇದೆಯೇ ಅಪ್ಕೊಂಡಿದ್ದಾಗಿದೆ. ಛತ್ರಿ ಬಿಡು ಸ್ವಲ್ಪ ಹೈಟಾಗಿ ಎತ್ಕೊಳ್ಳೆ ಅಮ್ಮ ಕಡಿಮೆ. ಬೈಂದೆಲ್ಲ ಹೇಳ್ದ ನೀವು ಕಷ್ಟ. ನೆಕ್ಸ್ಟಾ நெக்ஸ்ட்டு ரொம்ப வெயிலாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, கோயில் சாப்பிட்ணும் வேறு, எல்லா பசங்களும் கூட சாப்பிட்ணும், பேரண்ட்ஸும் சாப்பிட்ணும். பிள்ளைங்க எழுதுறாங்கன்னா பேரண்ட்ஸ் ரொம்ப டென்ஷன் ஆகிடுவீங்கோ. டென்ஷன் ஆகாதீங்க, ஈஸியாக இருக்குது ரோட. கேஜிஎஃப் இது வந்து ஒரே பதட்டம் வேறு. பாசிங் மாஸ் எடுத்துருக்குறோம், ஆனாலும் கொஞ்சம் பயம்ன்றாங்க. சரி, ஓகே ஓகே நம்ம பேரண்ட்ஸுக்கு சொன்னோம். ஓகே, அடுத்தது நாங்கள் வந்து பேசுகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, பாதி டென்ஷன்னாலே இப்போ மார்னிங் டிஃபன் சாப்பிடாதே வந்துடுறாங்க பசங்க. ஓகேங்களா, என் பொண்ணே ஒரே சப்பாத்தி சாப்பிட்டாளா. நான் 2 சப்பாத்தி சுட்டு கொடுத்துருந்தா ஒரே சப்பாத்தி சாப்பிட்டேன்டா ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, 2 சப்பாத்தி மகன். ஐயோ சாமி, 2 சப்பாத்தி வந்து டென்ஷனுக்கு பாருங்க. சரி, ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிடுங்க, நிறைய சாப்பிடுங்க, டென்ஷன் விடுங்க. பை பாய். கூல் பண்ணுறதுக்கு ஐஸ்கிரீம் பாருங்கள், ரொம்ப வெயிலாக இருக்குது. பொண்ணு ஐஸ்கிரீம் வாங்கினாரம்மா சொன்னால் ஐஸ்கிரீம் வாங்க போயிருக்கா கடைக்கு. ஓகே, சாப்பிட போகிறோம். ஐஸ்கிரீம் சாப்பிட்டு வீட்டுக்கு இட்டுன்னு போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, கூல் இங்கேயே கூல் பண்ணிட்டு இட்டுன்னு போகிறேன். என் பொண்ணு சாப்பிடு மகோ, சாப்பிடு. ஓகே, பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எக்ஸாம் எப்படி பண்ணீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய்.